கோவக்காயை எப்பயும் ஒரே மாதிரி சமைச்சா போர் அடிக்க தானே செய்யும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு வானலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வெட்டி வச்சுருக்கிற கோவக்காயையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து, அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக விட்டுருங்க. கோவக்காய் ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி வெந்தால் போதும். அது வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, 2 பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த கோவக்காய் வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இது நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம், நம்மளோட 1 பிஞ்ச். ஸோ அந்த 1 பிஞ்சை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் சேர்த்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. நம்ம அம்மிக்கல் அம்மா மசாலாவோட இந்த 1 பிஞ்சை 9952887279 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது.